ஈரானிடமிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதென்ன அதிரடியான அறிவிப்பு என்று சொன்னால், ஹோமுஸ் நீரிணை இருக்குத்தானே, அதில் புதிய போக்குவரத்து ஒழுங்குகளை அறிவித்திருக்கிறது ஈரான். இந்த புதிய போக்குவரத்து ஒழுங்குகளின்படி ஏற்கனவே ஈரான் சொன்னது, ஹோமுஸ் நீரிணையில் ஒரு கப்பல் போகுது என்று சொன்னால் அது முழுக்க எங்களுடைய மேற்பார்வையில் தான் போக முடியும். நாங்கள் ஓகே என்று சொன்னால் போகலாம், ஓகே இல்லை என்று சொன்னால் போக முடியாது. இதுதான் ஈரானுடைய நிலப்பாடு. அமெரிக்கா என்னதான் படைகளை கொண்டே நிறுத்தி கப்பல்களை கொண்டே நிறுத்தி நிறைய கட்டுப்பாடுகளை போட்டாலுமே கூட ஈரான் சொன்னது தான் அதில் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் தாங்களாகவே முன் சில சலுகைகளை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30க்கும் அதிகமான கப்பல்கள் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி சென்றிருக்கின்றன ஈரானினுடைய அனுமதியுடன். இதை நாங்கள் இப்படியும் சொல்லலாம், ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். ஏன் அதிசயம் என்று சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், என்றைக்கு அது மூடப்பட்டதோ, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்த ஆண்டு அது மூடப்பட்டது. அண்டையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 2, 3 அல்லது போகிறது, சில போறையில் சில நாட்களில் ஒரு போக்குவரத்தும் கிடையாது. இந்த மாதிரி இழுபட்டு கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் 30க்கும் அதிகமான கப்பல்கள் போகிறது இவ்வளோ காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு அதிசயமாகத்தான் பார்க்கப்படுது. சாதாரண நாட்களில் யுத்தம் ஆரம்பிக்க முதல் ஒரு நாளைக்கு 100கணக்கான கப்பல்கள் போகிறதும் பாரதமாக இருந்தது. அதை யாரும் திரும்பி பார்த்ததும் இல்லை, யாரும் கவனித்ததும் கிடையாது. தண்டவாட்டில் போய் வந்துருந்தது. அதை குழப்பி அடித்து போட்டு இப்போ அதிசயமாக பார்க்குற அளவுக்கு வந்துட்டுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 24 மணி நேரத்தில் உண்மையிலேயே அதிர்ச்சி தான். 30க்கும் அதிகமான கப்பல்கள் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி சென்றிருக்கின்றன. இனி ஒவ்வொரு நாளுமே படிப்படியாக அதிக அளவு கப்பல்கள் போயிட்டு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானினுடைய புதிய இந்த புரோட்டோகால், இந்த புதிய ஒரு திட்டத்தின்படி இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் நேற்று போனதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான கப்பல்கள் சைனீஸ் கப்பல்கள், சீன கப்பல்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இதுவரைக்கும் தாங்கள் 70 கப்பல்களை தடுத்து நிறுத்திப்பதாக அவர்களுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 70 கப்பல்களுக்கும் அந்த 30 கப்பல்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது கடந்த ஒரு மாதமாக, அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அமெரிக்காவினுடைய பிளாக்கேட் ஆரம்பிக்கப்பட்டதானே, அதிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் 1-2 என்று சொல்லி 70 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏராளமான வர்த்தகர்களையும் கூட்டிக் கொண்டு சீனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் உலகின் மிகப்பெரிய பணக்காரராகிய எலோன் மஸ்க் அவர்களும் போயிருக்கின்றார். எலோன் மஸ்க் தான் தனியே போகாமல் அவருடைய 6 வயது மகனையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கின்றார். அந்த 6 வயது மகன் பற்றிய ஒரு செய்தி குறிப்பு ஒன்றை இப்பொழுது பார்ப்போம். எலோன் மஸ்க் நீண்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய 6 வயது மகனை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். 6 வயது மகனும் முக்கியமான விஐபிகளினுடைய இடங்களில் அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சார். தன்னுடைய கையில் ஒரு ஃபோனை வச்சு எல்லாரையும் ஃபோட்டோஸ் எடுத்தார் என்று சொல்லி ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அப்போ எலோன் மஸ்க் எதுக்கு மகனை கூட்டிக் கொண்டு போனார் என்று சொல்லி அது ஒரு கேள்விக்குறிதான். எதிர்காலத்தில் தன்னுடைய இடத்துக்கு அந்த மகனை தான் கொண்டு வர போறார் என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக வந்த முதல் ஒரு 4-5 மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலோன் மஸ்கினுடைய இந்த மகன் ஒரே வெள்ளை மாளிகைக்கு அடிக்கடி வந்தபடி வாரதும், பிறகு ட்ரம்ப் அவரை கூட்டிக் கொண்டு போகிறதும், அந்த ஃப்ளைட்டில் ஏற போய்களை கூட்டிக் கொண்டு போகிறதும் மட்டும் சொல்லி அடிக்கடி அந்த 6 வயது மகன் தென்பட்டு கொண்டே இருப்பார். அது ஊடகங்களில் ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. இது என்ன முக்கியமான புரோட்டோகால் இருக்குது, முக்கியமான ராஜதந்திரிகளுடைய மீட்டிங் இருக்குது, ஊடக சந்திப்பு நடக்குது. ஊடக சந்திப்பு நடக்கக்குள்ள வெள்ளை மாளிகையில் அது சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது. அப்போ ட்ரம்ப் மிக சீரியஸான பிரச்சனை காய்ச்சல் கேட்கல அந்த பிள்ளை மேசையை தட்டும், இப்படி மூக்க நோண்டும், அப்புறம் அங்கேயும் இங்கேயும் தாவி கொண்டு ஓடி திரியும். ஒன்றுமே செய்ய முடியாது. சின்ன பிள்ளைகள் அப்படித்தான் செய்யும். சின்ன பிள்ளைகள் எதுக்கு கூட்டிக் கொண்டு வெள்ளை மாளிகைக்கு, அது முக்கியமான சந்திப்பு கூட்டிகின்ற கூடாதானே என்று சொல்லி நிறைய விமர்சனங்கள் பத்திரிகையெல்லாம் சுட்டி காட்டின பிறகு ஒரு 4-5 மாதம் கழிச்சு அதை நிப்பாட்டிட்டார் ட்ரம்ப். அது வரைக்கும் எலோன் மஸ்கினுடைய அந்த 6 வயது மகன் அடிக்கடி வெள்ளை மாளிகைக்கு வந்தது. அப்போ ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது என்னன்னு சொன்னா, எலோன் மஸ்கினுடைய சப்போர்ட்டால தான் நீங்க ஜனாதிபதியா வந்த நீங்கள். அவர் நிறைய காசு செலவழிச்சிக்கார். ட்ரம்பை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு நிறைய காசு செலவழிச்சிக்கார். எனவே அதனால தான் உங்களால் எலோன் மஸ்கினுடைய மகனை தவிர்க்க முடியலையா என்று சொல்லி அறம்புறமான விமர்சனங்கள் எல்லாம் ஊடகங்களில் வைக்கப்பட்டது. வெப்பினம் தான் அப்படி செய்தா. அதுக்கு பிறகு அதை நிப்பாட்டிட்டார். இதுக்கிடையில் எலோன் மஸ்கினுடைய அந்த 6 வயது மகனுக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் திரையில போட்டு காட்டுறேன். இதுதான் அவருடைய பேர். இந்த எழுத்துக்களும் இந்த குறியீடுகளும் தான் அந்த மகனினுடைய பேர். ஒரு மிகவும் வித்தியாசமான பேர் ஒன்றை தன்னுடைய மகனுக்கு வைத்திருக்கிறார் எலோன் மஸ்க்.
டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ராஜ விருந்து வழங்கப்பட்டது. அதாவது அங்க இருக்கக்கூடிய கிரேட் ஹால் ஆஃப் த பீப்புள் என்று சொல்லப்படுற ஒரு பெரிய மண்டபத்தில், ஒரு அரச நிகழ்வுகள் நடக்கிற மண்டபத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் வந்து மிகச்சிறந்த விருந்து ஒன்றை சீனாவினுடைய ஜனாதிபதி வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு கோயில் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கார். அதனுடைய பேர் வந்து டெம்பிள் ஆஃப் ஹெவன் என்று சொல்லி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாரம்பரிய மிக்க சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய பழைய கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு தங்களுடைய பாரம்பரியத்தை வந்து விளங்கப்படுத்தியிருக்கார். அப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார், சீனா வந்து மிகவும் அழகாக இருக்குது, அழகான நாடு என்று சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டம் மாதிரி ஒன்றில் உரையாற்றினவர். அதில் என்ன சொன்னவர் என்று சொன்னா, இந்த மாதிரி ஷி ஜின்பிங் வந்து மிகவும் சிறந்த தலைவர், நான் எல்லாருக்குமே சொல்றேன் இவர் ஒரு நல்ல தலைவர் என்று சொல்லி நான் எல்லாருக்கும் போற இடமெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். சில பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளினம், சில பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளினம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்றதை வந்து நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு வழங்கப்பட்ட அந்த வரவேற்பை பற்றி மிகவும் பாராட்டி பேசினார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். நிறைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த கொடிகள் எல்லாம் காட்டி தனக்கு நல்ல அமோகமான வரவேற்பு கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். அதெல்லாம் ஓகே தான், வரவேற்பு ஓகே தான், விருந்து ஓகே தான், எல்லாமே ஓகே தான். ஆனா தாய்வான்ல வந்து கை வைக்க கூடாது, தாய்வானுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்க கூடாது, கொடுத்தா கேஸ் தான், கொடுத்தா பிரச்சனை தான், நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி முகத்துக்கு நிறைய வந்து சீன ஜனாதிபதி சொன்னதான் இப்ப வந்து ஹைலைட் ஆக இருக்கிறது. பிரித்தானியாவினுடைய அரசியலில் இப்பொழுது பெரும் சூறாவளி வீசுகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக நேற்று 14ஆம் தேதி பிரித்தானியாவினுடைய சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அவருடைய பேர், அவர் வந்து பதவி விலகி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலக வேண்டும், பிரதமருடைய பதவியை இன்னும் ஒருவருக்கு வழங்கணும் என்று சொல்லி அவர்களுடைய கட்சிக்குள்ளே, லேபர் கட்சிக்குள்ளே வந்து இப்பொழுது கலக குரல்கள் வந்து பலமாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. அந்த ஒரு பின்னணியில் வந்து சுகாதார அமைச்சர் பதவி விலகிய பலத்த சந்தேகங்களை வந்து உருவாக்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னா, பிரதமருக்கு வந்து ஒரு வெற்றிடம் வரும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு, அதாவது அடுத்த பிரதமராக வாரத்துக்கான போட்டியில வந்து அதுல வந்து கலந்து கொள்வதற்காக, அதாவது அடுத்த பிரதமராக வருவதற்காகத்தான் சுகாதார அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார் என்று சொல்லி பரவலாக சொல்லப்படுது. பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை சுகாதார அமைச்சர் வச்சிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னா, இங்க வந்து சுகாதார அமைச்சர் என்று சொல்றேன், அதாவது ஹெல்த் மினிஸ்டர் என்று சொல்லி இங்க சொல்றேன், ஹெல்த் செக்ரட்டரி என்று தான் சொல்றது, அதாவது சுகாதார செயலாளர் என்று. அதாவது பிரித்தானியால சுகாதார செயலாளர் என்றதும் இன்னும் ஒரு நாட்டில் சுகாதார அமைச்சர் என்றதும் ஒரே பதவிதான், அந்த பேர் தான் வித்தியாசம். எனவே நாங்கள் அமைச்சர் என்றே சொல்லுவோம். அப்ப எல்லாருக்கும் விளங்கும் தானே சுகாதார அமைச்சர். அப்ப அவர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மேல வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னா, இப்ப கிட்டல உள்ளூராட்சி தேர்தல் நடந்தது. உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஆளுங்கட்சிக்கு படுதோல்வி, 600க்கும் அதிகமான இடங்களை வந்து லூஸ் பண்ணிட்டோம். அப்படி லூஸ் பண்ணலாமா? ஒரே 600க்கும் அதிகமான இடங்களை, அது கூடாது தானே. எனவே பாரிய தோல்வி. எனவே அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு பிரதமர் வந்து பதவி விலகணும் என்று சொல்லி இப்ப கட்சிக்குள்ளேருந்து பயங்கர அழுத்தம் கொடுக்கப்படுது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் தன்னுடைய பதவியை வந்து முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறார் என்று சொல்லி ஊடகங்களில் வந்து சொல்லப்படுது. எனவே பிரித்தானியாவினுடைய அரசியலில் இப்பொழுது பெரும் புயல் வீச ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் நிறைய பேர் பதவி விலகுவார்கள், இந்த அரசாங்கத்தை வந்து மாற்றுவதற்காக இன்னும் நிறைய பேர் பதவி விலகுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இப்பொழுது இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார் அப்பாஸ் அராக்சி. இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான, ஈரான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வழக்கமான ராஜதந்திர ரீதியிலான ஒரு சந்திப்பு என்று சொல்லப்படுகிறது. எனவே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.